நான் உழைச்சி கட்டின வீடுன்னு சொல்றதில்ல, இதான் வீடு வேறைய. பலா மற்றது வாழை வெளியில இருக்கிற அந்த உங்களை சந்திக்க வந்தா வந்து இன்கம்களுக்கு ஏசி பூட்டப்பட்டிருக்கு. இது செல்ஃபிஸ் எடுக்கிறேன்டா நல்ல பிரைட் அவன் வீடை சுற்றி வர வந்து சிசிடிவி கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்கு. அந்த வீடு வந்து இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் வர்ற நேரம் இப்போ ஒரு மாசமோ ஒரு கிழமையோ கேமரா மட்டும் இஞ்சால திருப்பாத வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இனிவில் என்ற பகுதியில் வந்து பரராஜசேகர பிள்ளையார் கோவில அளவோடை வீதி என்ற பகுதியில் நிற்கிறோம். கூடுதலாக வெளிநாடுகள்லேருந்து கணக்கு பேர் வந்து சொந்த ஊர்களுக்கு வருவீங்க. அந்த நேரம் வந்து தங்க வந்து கூடுதல் யாழ்ப்பாணத்தில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்ப்பினோம். அதெல்லாம் வந்து அதிகமான விலையாக காணப்படும். அதை தவிர்த்து சொந்தக்கார வீடுகள் சில பேர் வந்து இங்கே வீடுகள் கட்டியிருப்பீங்க. அது தவிர்த்து நீங்கள் அப்படி வர்ற நேரம் எங்கே தங்கலாம் என்ற ஒரு கேள்வி கணக்கு பேர் கேட்டிருப்பீங்க. வெளிநாடுகள் சரி வெளியூர்கள் இலங்கையிலே வந்து வெளியூர்லேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வரைக்கும் நீங்கள் எங்கே தங்கலாம்னு கணக்கு பேர் எங்கள்கிட்ட கேட்டிருப்பீங்க. அதுக்கான ஒரு தீர்வாக தான் இந்த காணொலி அமைய போது. பின்னால இருக்கிற வீட்டை பார்த்தாலே தெரியும். இந்த வீடு வந்து இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் வர்ற நேரம் இப்போ ஒரு மாசமோ ஒரு கிழமையோ இல்லாட்டி ஒரு 3 மாசம் தங்க போறியும் திருமண வீடுகள் வைபவங்கள் வைக்கிறக்காண்டி வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து ஒரு கிழமை 2 கிழமை அப்படி தங்கி நிற்பீங்களானே. அப்படியான உங்களுக்கு வந்து இந்த வீடுகளை நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீதிக்கு என்ன மாதிரி வர்றதுன்றதை வந்து அந்த காணொலியில் காட்டியிருப்போம். பிரதான வீதியால் போய் அப்படியோ இந்த இனிவில் பரராஜசேகர பிள்ளையார் அது கழிஞ்சு இந்த அளவோடை வீதி இதால் வர்றதை நீங்கள் இந்த காணொலியில் பார்ப்பீங்க. யாழ்ப்பாணத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தூரத்தில் வந்து இந்த வீடு அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுண்ணாகம் பகுதி இருக்குதானே, சுண்ணாகத்திலேருந்து ஒரு 10 நிமிஷம் நேரத்தில் வந்து நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கு அந்த வீட்டுக்கு போய் வீட்டில் என்னென்ன வசதி எல்லாம் இருக்குது, என்னென்ன பாவிச்சு கொள்ளலாம், எப்படி எல்லாம் இருக்குதுன்றதை வந்து உங்களுக்கு இந்த காணொலியில் தர போகிறோம். இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுடன் வரும். மற்றது இந்த வீட்டில் நீங்கள் தங்குறீங்களா உங்களுக்கு தேவையான வாகன வசதிகளையும் வந்து வேலை செய்தறிவினோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே தங்கி நிற்க வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கான உணவு வசதிகளையும் வந்து இவையில் செய்து தருவினோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் செய்ய போகிறீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் சம்பந்தமான வசதிகளையும் வந்து இவையில் செய்து தருவினோம்ன்றதை தொடக்கத்திலேயே வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். உள்ளே வாங்க, உள்ளே போய் பார்ப்போம். வேனில் வர்றீங்கன்னா இதில் நிப்பாட்டி கொள்ளலாம். ஒரு நிழலான பகுதி இது வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பகுதி தான். ஒரு ஒழுங்கை ஊடாகத்தான் வரணும். ஒழுங்கையில் வந்துட்டு இந்த வீடு இருக்கிற சூழலே வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது. இது பக்கத்தில் வந்து பிரதான வீதி இருந்தாலும் வந்து பெரிய அந்த வாகன சத்தங்கள் இரைச்சல் சத்தங்கள் ஒன்றுமே கேட்கல. ஒரு அமைதியான சூழல்ல இருக்குது. இந்த கரையிலையும் வந்து பூக்கண்டுகள் வச்சுக்கணும். இது மேலே பார்த்தீங்கன்னா 2 ஜானக்குட்டி நிற்கணும் பாதுகாப்புக்கு. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. நான் உழைச்சி கட்டின வீடுன்னு சொல்றதில்ல என்று சொல்ல இதான் வீடு வேறைய. வீட்டை வந்த உடனே செல்வதேவி இல்லமென்று போட்டிருக்கணும். முழுக்களுமே இங்காலையும் கல் பதிச்சிருக்கு, இங்காலையும் கல் பதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 5 வாகனங்கள், ஒரு 5 வேனில் வந்தீங்கன்னா 5 வேன் வந்து இதில் நிப்பாட்டுற அளவுக்கு வசதிகள் இருக்குது. மற்றது ஏதாவது ஃபங்க்ஷன்கள் செய்கிறீங்கன்னா கூட இங்கால வந்து பந்தல்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்காலையும் எக்கச்சக்க பூக்கண்டுகள் எல்லாமே வச்சுக்கணும் பாருங்கள். பின்னாலையும் சைடில் வந்து இந்த ஓடைகள் போகுது. இங்கால பப்பா பழ மரம் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, அரிநெல்லி இருக்குது. இப்படியான வீடுகள் எல்லாமே வந்து பார்த்து கட்டியிருப்பினோம். முன்னுக்கும் நீங்கள் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வெளியில இருந்த பாக்கியக்கு வந்து எனக்கு இந்த வீடு வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி இருந்தது. உள்ளுக்குள்ள வந்த உடனே தெரியுது நல்ல ஒரு பரந்துபட்ட வளவோட வந்து நல்ல பெரிய வீடு தான். இதோட இந்த சூழல் சொல்லணும். இந்த வெளியில இருந்து நாங்கள் வந்தோன்று கேட்க வந்து அவ்வளவு வெக்கையா இருந்தது. இந்த இடத்துல வந்தோன்னா குளிர்மையா இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கால நட்டுருக்கிற மரங்கள் இங்கால வந்து நல்ல சோலையா தான் இருக்கு. இங்கால பயன்தர மரங்கள், அங்கால பலா மற்றது வாழை. அப்போ நான் வந்த உடனே சொன்னால் இங்கால பகுதியில் பெரிய ஒரு தோட்டம் ஒன்றே வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. கற்பூரவள்ளி கனநாளுக்கு பார்க்குறேன். வீட்டில் எல்லாம் ஒரு கிணத்துக்கு பக்கத்துலேயே இதை வச்சிருப்பினோம். சளிகள் ஏதாவது வந்தால் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து இவ்வளோ இதாக வந்து வளர்த்துருக்கணும். கூடுதலாக இந்த வீடுகள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே சின்ன கேட்டை கலந்து தான் அடுத்த பெரிய கேட்டுக்கு போகணும். ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறேன்டா கூட எவ்வளவு பெரிய விராந்தை ஒன்று வெளியில் விட்டுருக்கிறோம். வீட்டை சுற்றியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சூரியகாந்தி பூ வச்சுக்கணும். எங்கே இருக்குது
நான் நினைக்கிறேன் இந்த பூ வந்து இந்த வளவுக்குள்ள அற்றுக்கோடும் போகிறதுக்குள்ளே இந்த பூவை தேடி பிடிக்கிறோம். இந்த அனுமானுக்கு வந்து சூரியகாந்தி பூ வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதை வந்து பார்க்க போகிறோம். வாவ், வீட்டுக்குள்ளே வந்தோடனே பாருங்க, ஒரு வெளியில் இருக்கிற அந்த காற்று சத்தங்கள் அதுகள் எல்லாத்தையும் தவிர்த்து நல்ல ஒரு இதாக இருக்குது. ஹோலுக்குள்ளே வந்த உடனே இதில் வந்து சோஃபாக்கள் வச்சுக்கணும். எல்லாமே வந்து புதுசாக கட்டியிருக்கணும். இந்த வீடு எல்லாமே வந்து புதுசாக கட்டியிருக்கணும். இஞ்சால வந்து டிவியோட சேர்த்து டிவி ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இதுகளையும் வந்து நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இப்போ நீங்கள் இந்த வீட்டை வந்து தங்க போகிறீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற எல்லா வகையான பொருட்களையும் வந்து நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்தோடனே முதலாவதாக சாமியரை வந்த உடனே நாங்கள் சாமியறைக்கு போயிட்டு போவோம். இப்போ இந்த வீடுகள் கட்டைக்கு வந்து சாமியறையே ஒருத்தரும் கட்டுறையில் என்ன காரணம்னா வந்து சின்ன ஒரு கபர்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து எல்லா சாமியையும் வச்சுட்டு விட்டுருவினோம். இவையில் வந்து சாமியறைக்கண்டே தனி ஒரு அறை ஒன்று வச்சிருக்கணும். இந்த பகுதியிலேயும் ஒரு சோஃபா இருக்குது. நான் நினைக்கிறேன் வெளியிலேருந்து யாராவது உங்களை சந்திக்க வந்தால் வந்து இந்த இடத்துல இருந்து காய்ச்சி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வீட்டுக்கார் இதுலேருந்து டிவி பார்க்குறதுக்கு வந்து இந்த சோஃபாக்கள் வச்சுக்கணும். சோஃபாவில் இருந்து பார்ப்போம். அப்பா, இதில் இருந்து அப்படியோ டிவி பார்க்குறாங்க, நல்லா தான் இருக்கு வேண்டாம். அதோட இந்த இடத்துல வந்து 2 ஃபேனும் வந்து வச்சிருக்கணும். நல்ல பெரிய டிவி. உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ வண்ணமயமாக இருக்குது. கூடுதலாக அந்த சின்ன சின்ன எல்இடிகள் வந்து பயன்படுத்திக்கணும். வந்து ஜிப்சம் பேக்ஸுகள் வந்து கண்ணுக்கு குத்தாத நல்ல ஒரு குளிர்மையான நிறங்கள் வந்து பயன்படுத்தினோம். அதோட இது வந்து முதலாவது பெட்ரூம். இதில் வந்து 2 டபுள் பெட்ரூம் இருக்குது. அதோட இன்னும் ஒரு சிங்கிள் பெட்ரூமும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து டபுள் பெட். உள்ளுக்குள்ள வந்து டபுள் பெட் ஒன்று இருக்குது. வாங்க. இந்த ரூமில் வந்து பெரிய டபுள் சைஸ் பெட் ஒன்று போட்டிருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கபர்டுகள் இருக்குது. நீங்கள் கொண்டாட பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா மேலேயும் வச்சுக்கொள்ளலாம். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏசி ரிமோட் இருக்குது. இந்த ரூம் வந்து முழுக்க முழுக்க ஏசி பூட்டப்பட்டிருக்கு. இதுலேயும் வந்து பெரிய அலுமாரி ஒன்று இருக்குது, கண்ணாடியோட சேர்த்த அலுமாரியை. கூடுதலாக இந்த அறைகளுக்குள்ள இருக்க வந்து இந்த கண்ணாடி ஒன்று இருந்தால் தான் முழுசாக இப்படி எலுமின உடனே மூஞ்ச பார்க்கக்கூடிய வேறு இருக்குது. ஆனால் நான் எங்கிட்ட விட்ட கண்ணாடியை அப்படி வைக்கல. ஏன்னா விடிய காலமே ஒரு பயங்கரமான மூஞ்சியில் முடிச்சா அந்த நாள் இதாயிருவட்டு. கபர்டுகளும் இங்கே இருக்குது, பெரிய கபர்ட். இதில் உங்களுடைய உடைகள் கிட்டத்தட்ட இப்போ 1 நாள் 2 நாள் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. இப்போ வெளிநாட்டிலேருந்து வரைக்கும் 1 மாதம் நிற்க போகிறோம், 2 மாதம் நிற்க போகிறோம்ன்றக்கே வந்து கட்டாயம் இந்த மாதிரி அலுமாரிகள் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்காண்டி தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். அதோட இங்கே சின்ன இதுவும் இருக்குது. இதுலேயும் வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இதில் வந்து ஏசி போட்டி இருக்குது. இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறேன், இந்த ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமோடே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்ல ஒரு புதுசாக தான் செய்திருக்கணும். கூடுதலாக நான் நினைக்கிறேன் இந்த வீடு கட்டி அவையில் பெருசாக பாவிக்கல. பாத்ரூமுக்குள்ள ஹீட்டர் இருக்குது. நீங்கள் சுடுதண்ணியில் குளிக்க போகிறீங்கன்னா குளிக்கலாம். மற்றது நான் வந்த உடனே கவனித்த விஷயம் வந்து இந்த கண்ணாடி. இதில் வந்து லைட்ஸ், இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். செல்ஃபிஸ் எடுக்கிறேன்னா நல்ல பிரைட் லைட் வச்சவங்க. இது வந்து 2வது ரூம். இந்த வீட்டில் இருக்கிற 2வது ரூம். உள்ளுக்குள்ள வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டுள்ள பெரிய ரூம் ஒன்று தான். இதுலேயும் அதே ரூமில் இருக்கிற மாதிரி மேலே கபர்ட்ஸ் அடிச்சிருக்கணும். அதோடு சேர்த்திங்கன்னா இங்கேயும் அலுமாரியல் வச்சிருக்கணும். இதில் வந்து தலானி இருக்குது, தலானி உரை இருக்குது. மற்றது பெட்டுகளும் இருக்குது. நீங்கள் காணாடி வந்து இந்த மாதிரி பெட்டுகளை வந்து போட்டுக்கொள்ளலாம். இங்கால உங்களோட உடுப்புகளையும் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கொள்ளலாம். இந்த ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஏசி பூட்டி இருக்கு. இந்த வீட்டில் 2 ரூம் முழுமையாக ஏசி பூட்டி இருக்கு. இஞ்சாலையும் சின்ன கபர்டுகள் இருக்கு. இப்போ வீட்டுக்கு வர்றாக்களும் வெளியாக்களும் வந்தால் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இங்காலே பாத்ரூம் ஒன்று இருக்கு. பாத்ரூம் இதுலேயும் வந்து இந்த லைட் மிரர் வச்சுக்கணும். மற்றது இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள குளிச்சா வெளியில் தெரியுமேடா. வெளியில் கதவை போட்டிட்டு தான் குளிக்க போக போகிறோம். கூடுதலாக இது ஏன் பூட்டுற வேணா இப்போ இங்கால பகுதியில் நனையக்கூடாது என்றதுக்காண்டி ஹோல்லே வந்து அதுலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி டைனிங் டேபிள் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 6 பேர் வந்து சாப்பிடக்கூடிய டைனிங் டேபிள். சாப்பாடு இருக்கா? சாப்பாடு இருக்குன்னு பார்த்தேன், மிஸ் ஆயிட்டு. மற்றது ஃப்ரிட்ஜ் வந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கு. வாவ், வர்ற நேரம் கட்டாயமே ஃப்ரிட்ஜ் தேவை. ஏன்னா வந்து அடிக்கிற வெக்கைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்க இல்லாத, அதனால் இதில் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜும் வச்சுக்கணும்.
இதுகள் எல்லாமே வந்து நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது இந்த வீட்டிலே எனக்கு பிடிச்ச இடமெண்டா இதைத்தான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. உள்ள வாங்க, கிச்சன் வாவ் அப்படி இருக்கு. மாடர்ன் கிச்சனில் வந்து செய்திருக்கணும். மேலே எல்லாமே வந்து கபர்ட்ஸ் போட்டுக்கணும். இது மேலே பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் எல்லாமே வச்சுக்கணும். அதோட இதில் கிரைண்டர் இருக்கு, ரைஸ் குக்கர் இருக்கு, மற்றது கீழே பார்த்தீங்கன்னா இது அவன் இருக்கு, மற்றது இது வந்து அடுப்புகள். நான் வந்தவுடன் நினைச்சேன் நான் இது என்ன டிவியை போட்டிருக்கேன், இது என்ன சாமான்னு தெரியல. ஓ என்னடா ஒன்றாது, ஓ லைட் எரியுது. டேய் அடுப்புக்குள்ள இந்த லைட் எல்லாம் எரியுது, காற்று எல்லாம் வருது. பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அடுப்புல இருந்து வெளியேற வெக்கையில வந்து மேலே இழுக்கிறதுக்கும் இப்போ இரவில் சமைக்க இந்த கீழே சட்டியை மட்டும் பார்க்குறதுக்கு இதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இது இன்றைக்கு தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கு தான் இப்படி கையாண்டு பார்த்துருக்குறேன். ரைட், இப்படி வெளிநாட்டு மாடலில் வந்து இதை செய்திருக்கிறோம். வெளிநாட்டிலேருந்து வர்றீங்கன்னா நீங்கள் அங்கே பாவிச்ச கிச்சனையை வந்து இங்கே பாவிச்சு கொள்ளலாம். இதுகளுக்குள்ள பாத்திரங்கள் இருக்கு, நீங்கள் தேவையான வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து இந்த இடத்துல வேண்டி வச்சுட்டு அவங்க கனவு இல்லம், ஒரு கனவு இல்லத்தை வந்து உங்களுக்காக தரப்பு வேணும். நீங்கள் உங்களோட வீடு மாதிரி இதுகளை வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வீட்டுக்கு உள்ள பார்த்துட்டோம். இதுக்கு பிறகு இங்கால வெளியில பகுதி இருக்கு. என்னதுக்காகண்டா இப்போ சமையலுக்கு வந்து புரிம்பா ஒரு பகுதி இருக்கு. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து பெரிய சின்ன சின்ன சமையல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்து பெரிய சமையல் செய்ய போறீங்கன்னா இந்த வெளியால வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல காத்தோட்டமா இருக்கும். அதோட இதுல வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினும் வச்சிருக்கு. வர்ற நீங்கள் வந்து உடுப்பு துவைக்க கஷ்டப்படுத்தவில்லை, மிஷின்ல போட்டு விட்டா சரி. இதெல்லாம் வந்து நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். வெளியில இந்த விறகுகளில் சமைச்சு நீங்கள் சாப்பிட போறீங்க, எங்கட ஊர்ல வந்து இப்படிதான் சமைச்சு சாப்பிட்டுனாங்களா, அது இல்லைன்னு மிஸ் பண்ண தேவையில்லை. இதுல வந்து விறகுகள் வச்சு சமைக்கக்கூடிய வசதியும் வந்து செய்திருக்கணும். அடுப்பு வசதிகள் இருக்கு. கீழையும் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து வச்சிருக்கணும். இதுல வந்து பாத்திரங்கள், கேட்டில்கள் எல்லாமே வந்து கீழையும் கபர்ட் அடிச்சு வச்சிருக்கணும். இப்போ இந்த வெளியில வச்சு சமைக்கிற இடம் பார்த்துறீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் வரைக்க வந்து உங்களுக்கு சமைக்க தெரியாது, சரி நாங்கள் இடம் பார்க்க வந்துருக்கிறோம், எங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு நேரத்தை செலவழிச்ச வேண்டாம், இடம் பார்க்கலாம் போயிடும். அப்படி நீங்கள் நினைக்கிறார்கள் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு ஆளை வச்சு நீங்கள் சமைக்கணும். உங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் என்னென்ன சாப்பாடுகள் வேணுமென்று நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து அவையிலே செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுடைய இருந்து அது உங்களுக்கு விருப்பமான சாப்பாடுகளை வந்து சுவையாக வந்து செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கேருந்து வாரீங்கள் வர்ற நேரம் வந்து உங்களுக்கு அந்த வாகன வசதிகள் இல்லாட்டி வந்து ஏர்போர்ட்லேயே உங்களை வந்து ஏற்றிட்டு இங்கே இடங்கள் எல்லாம் பார்க்கணுமென்னா வந்து சுற்றி காட்டுற அளவுக்கு வந்து வாகன வசதியும் வந்து வேல் செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றதை வந்து எங்கள்கிட்ட வந்து தெரிவிச்சிருந்தவ. அதையும் வந்து நாங்கள் இதுக்கு பிறகு அவரோட கதை கேட்க வந்து தெரிஞ்சு கொள்ளுவோம். இப்போ வாசலில் வந்த உடனே இங்கே ஒரு அறை ஒன்று இருந்தது, அதை நான் காட்ட மறந்துட்டேன். இப்போ தான் இந்த ஞாபகத்துக்கு வந்தது. இதுலேயும் வந்து பெட் போட்டிருக்கு, இதுலேயும் வந்து ஒரு பெட் போட்டிருக்கு. மற்றது முதல் காட்டின 2 அறையும் வந்து ஏசி, இது வந்து ஃபேன் தான். மற்றது இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இந்த சேர். அப்பா இந்த சேர் வந்து வெளியில் வைக்கிறது தான், இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வச்சிருக்கணும். இதில் எப்படியோ படுத்து மத்தியானம் ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிட்டுட்டு எப்படியோ படுத்து கண்ணை மூடி ஒரு காத்தொண்டு வேண்டினா அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நித்திர விடணும் போல இருக்கு. இந்த சேர் வந்து நீங்கள் வெளியில் வச்சுட்டு இருக்க அந்த மாதிரி இருக்கும். வீடு ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துருப்போம், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்குன்னு பார்த்துருப்போம். அது தவிர்த்து சில விஷயங்கள் வந்து அண்ணாட்ட கேட்போம். அண்ணா தான் வந்து இங்கே நீங்கள் வர்ற நேரம் வந்து உங்களை கவனித்து அன்பாக வரவேற்று உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து செய்து தருவார். இவரெல்லாம் நீங்கள் பராமரிக்கிறோம். என்னண்ணா அண்ணாண்ட பேர் என்ன? குபேரன். குபேரன். குபேரன் அண்ணாவோட தான் நீங்கள் வந்தால் வந்து குபேரன் அண்ணா உங்களை அவ்வளோ அன்பாக வந்து வரவேற்பார். சரி அண்ணா, இப்போ இங்கே வந்து தங்குற நேரம் வந்து இந்த பாதுகாப்பு பிரச்சனையில் என்ன மாதிரி இருக்கும்? பாதுகாப்பு ஒரு பயமும் இல்லை. ஏன்னா கூடுதலாக வெளிநாட்டில் இருந்து வர்றாங்க வந்து யோசிக்கணும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு இல்லை. ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை. சுற்றி வர வீடை சுற்றி வர வந்து சிசிடிவி கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து அண்ணாண்ட வீடு வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. ஒரு குரல்
குபேரண்ணா அண்டு கூப்பிட்டா நான் அண்டு குதிச்சு வந்து நிற்பார். என்ன பக்கத்திலே தான் அண்ணா வீடு அவன் ஃபேமிலி எல்லாமே இருக்கு. மற்றது வந்து அண்ணா இங்கே தங்குறாக்களுக்கு வந்து இப்போ இங்கே தங்கி நிற்க வந்து அவைகளுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும் இங்கே போகணும் வேண்டாம் வந்து என்ன மாதிரி வசதி செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி எல்லா வசதியும் நாங்களே செய்துருவோம். நீங்களே செய்து தருவீங்க. அப்போ அண்ணன் சின்ன சின்ன ஜாமான் அண்ணாட்ட கேட்டாலே அவரே வாங்கி தருவார். அது தவிர்த்து இந்த வாகன வசதி ஒன்று இருக்குன்னு சொன்னீங்கல்ல, மகன் வச்சுக்கிறார். ரைட். அப்போ இப்போ இலங்கைக்கு வர நினைக்கிறார்கள் கோல் அடிச்சு எல்லா இடமும் கொண்டே காட்டுறாரு, எல்லா இடமும் சுத்தி காட்டக்கூடிய வசதி இருக்கு. இப்ப இங்க வர போயிடும் தங்க போயிடும் எங்களை வந்து ஏர்போர்ட்ல வந்து ஏத்திங்கோண்டா ஏத்துவிடும். ஏர்போர்ட்லேயே உங்களை ஏற்றி இந்த வீட்லேயே நேரடியாக இறக்குற வசதியும் வந்து வேல் செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து இந்த சாப்பாடு சொன்னீங்கல்லானே, சாப்பாடுகள் என்ன மாதிரி? அவைக்கு என்னென்ன சாப்பாடு தேவையோ அதெல்லாம் நாங்கள் செய்து நீங்கள் செய்து கொடுப்பீங்க. உங்களுக்கு வந்து இட்லி விருப்பம், தோசை விருப்பம், அங்கட அம்மம்மாண்ட இதில் சாப்பிட்ட கஞ்சி விருப்பம், கூழ் விருப்பம்ண்டா கூட கூழ் மச்ச சாப்பாடு சைவ சாப்பாடு சகலதும் செய்வேன். யாழ்ப்பாணத்தில் நீங்கள் கூழ் குடிக்க போறீங்கன்னாலும் அன்னைட்டு சொன்னால் வந்து அவர் செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் நின்று அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். என்ன மற்ற நாங்கள் அந்த சாப்பாடு வெளியிடத்துலையும் போய் செய்து கொடுப்போம். வெளியிடத்துல ஃபங்க்ஷனுக்கு பிறந்த நாள்கள், மச்ச சாப்பாடு, சைவ சாப்பாடு எல்லாமே வந்து சகலம், குடிபூதல், கல்யாணம் எல்லாத்துக்குமே செய்து கொடுப்போம். சரி, ஓர்டருக்கும் நான் செய்து கொடுப்பேன். நான் தொடர்பு இலக்கங்கள் போடுவேன். நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளோ ஒரு 500 பேருக்கு சமைக்கணும்னா கூட 1000 பேருக்கு நான் செய்வோம். 1000 பேருக்கு கூட அசால்ட்டா சமைப்பார். வேறு என்னன்னா எனக்கு வந்து இது பிரயோசனமா இருக்க வேண்டும் நம்புறேன். ஏன்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு இனி அண்ணா வந்து கூப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடக்கத்தில் அண்ணா சொன்ன விஷயம் வந்து இங்க வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் செய்யற வடிவா இங்க ஒரு சுத்தி பந்தல் போட்டு ஒரு 300 பேரை கூப்பிட்டு சுத்தி பந்தல் போட்டு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடம் இருக்கு. அப்படி வைக்கிற நேரம் வந்து இப்ப மேக்கப் சொன்னார், மற்ற மேக்கப் சாரி இப்படி பண்ற எல்லா சகல இதுகளையும் செய்து கொடுப்போம். எல்லாமே வந்து செய்யணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கான நீங்கள் வர்றீங்க, யாழ்ப்பாணத்தில் இந்த ஃபங்க்ஷன் செய்யணும் ரெண்டு ஊர்ல செய்யணும் கனவோட இருக்கிற நீங்கள் வந்து இங்க வந்து செய்ய வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து அவ்வளவு சுலபமா ஈஸியா வந்து எல்லாத்தையும் வந்து அக்சஸ் செய்து கொள்ளக்கூடிய பூ மாலையிலேருந்து சகல விதமான ஏற்பாடுகளை வந்து அவையிலே செய்து தருவினோம். நாங்கள் வந்து எந்தவித அலைச்சலுமே வந்து செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை. இவையில நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா வந்து வேண்ட தொடர்பு இலக்கங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல கீழே போய்கொண்டிருக்கும். இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் இவையில தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விவரங்கள் இப்போ நாங்கள் காட்டின விவரங்கள் பத்தாட்டி மேலதிக விவரங்கள் தேவைன்னா வந்து இவையில்ட்ட நீங்கள் கதைச்சு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னன்னா இப்போ கூடுதலாக எவ்வளோ நாள் தங்கலாம்? அதாவது எவ்வளவு நாள் தங்குறோம், ஒரு வருஷம் தங்குறதுனாலும் நீங்க இங்க தங்கிக் கொள்ளலாம். தங்குறதுக்கு உங்களுக்கு அவசியம் இருந்தா வந்து நீங்கள் தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது முக்கியமான விஷயம் ஒரு அண்ணா சொன்னவர் வந்து இந்த வீடு ஒரு நேரத்தில் ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். அப்பேக்கு உங்களுடைய பாதுகாப்பு வந்து முழுமையா உறுதி செய்யப்படும். அதுல வந்து நீங்கள் எந்தவித சந்தேகமும் வந்து கொள்ள தேவையில்லை. என்ன நீங்க ஒரு ஆள் வந்தாலும் இந்த வீடு ஃபுல்லாவே தங்க போறீங்கன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 5 பேர் தங்குறேன்றாலும் வந்து இந்த வீடு ஃபுல்லாவே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னன்னா கூடுதலா எத்தனை பேர் தங்கலாம்? எல்லா இதுவும் இருக்குது. அந்த ரூம் இருக்கு, இந்த ரூம் இருக்கு, இது இருக்கு, இங்க வெளியில இருக்கு. இப்போ கூடுதலாக்கள் வெளியில என்னடா வளவுக்குள்ள இது கேமரா கொண்டாடா களவா பிடுக்குவோடா பார்த்தீங்கன்னா என்னடா உள்ளுக்குள்ள காய்ச்சி ஒன்று வெளியில் ஒரு தோட்டத்துக்குள்ள நிற்கிறான்னு பார்ப்பீங்க. இது வந்து இந்த வீட்டில் இருக்கிற வளவு. இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை இருக்குது, வாழை இருக்குது, மா இருக்குது, வேம்பு இருக்குது, அங்கால முருங்கை இருக்குது, எல்லாமே நன்றிக்கணும். அதோட கேமரா மட்டும் இஞ்சால திருப்பாத புடுங்குறதுக்குள்ள திருப்பிட்டியடா. இந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்டோன்னே பார்த்த உடனே எனக்கு சாப்பிடணும்னு தோணிச்சு. சரியா? இந்த மாதிரி நீங்கள் இந்த வீட்டில் தங்கினீங்கன்னா இந்த மாதிரி பெனிஃபிட் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மாதுளம்பழம், ஊரில் காய்ச்ச மாதுளம்பழம் பக்கத்துலேயே கையிலேயே பிடிங்கி சாப்பிட்றோம். வீட்டுக்கு முன்னாலே வந்து இந்த இடம் இருக்குது. இப்போ இந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்குது, வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்ற காட்டியிருப்போம். இந்த வீட்டில் நீங்கள் தங்கணுமெண்டா தங்கிக் கொள்ளலாம். இப்போ நாங்களும் வந்து வெளியிடங்களுக்கு போய் வந்து சில வேலை யோசிக்கிறாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு இடம் இல்லையே, கூடுதலாக நாங்கள் தங்கைக்கு வந்து ஹோட்டலில் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஹோட்டலில் சூஸ் பண்ணிக்க வந்து காசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றது எங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து அருகாமையில் இருக்காது, அதுக்கு உதவிக்கு ஆகல் இருக்க மாட்டோம். அப்படி கணக்க பிரச்சனைகள் இருக்குது. இப்படி வீடுகள் நான் வந்து சுற்றி வர அயலவர்கள் இருப்பார். இப்போ தேவைக்கு வந்து ஒரு ஆள் இங்கேயே நிற்கும். அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஊரில் வர்ற நேரம் நீங்கள் தங்க போகிறீங்கன்னா வந்து கீழே கொடுக்குறதுக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த வீட்டில் நீங்கள் தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஊருக்கு வரப்போறோம்னா அவையில் வந்து தங்கையிலுமெண்டா வந்து இதை அவைகளுக்கு வந்து கட்டாயமே பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களது மட்டும் விடைபெற நான் உங்கள் அலெக்ஸ். மறக்காமல் அவங்க நம்பரை தொடர்பு கொண்டு விவரங்களை கேளுங்க.